لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال عليكم الله في وليه صلوات وسلام نبي الله صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய ஸலவாத்தும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனிலே நாம் தியாகமின்றி சொர்க்கமில்லை என்ற தலைப்பிலே அல்-குர்ஆன் நபிமொழிகளும் நமக்கு சொல்லுகின்ற சில தியாக வரலாறுகளை நாங்கள் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு குர்ஆனின் போதும் ஒவ்வொரு பிரசங்கத்தின் போதும் மக்களுக்கு ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துவார்கள். அந்த செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த குர்ஆனை நாங்கள் தொடரலாம். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பேச்சுக்களில் எல்லாம் மிக உண்மையானதும் சிறந்ததும் அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் குர்ஆனாகும். நேர்வழிகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த நேர்வழியாகும். காரியங்களில் எல்லாம் செயல்களில் எல்லாம் மகா கெட்டது மனிதன் தன்னுடைய கற்பனையில் உருவாக்கும் காரியங்கள் என்றும் மனிதன் தன்னுடைய கற்பனையில் தோற்றுவிக்கும் காரியங்கள் அத்தனையும் வழிகேடுகள் என்றும் வழிகேடுகள் அனைத்தும் நன்மையை கொண்டு சேர்க்கும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குர்ஆனின் ஆரம்பத்தில் சொல்லி வைப்பார்கள். இந்த செய்தி நசாயி என்ற கிரந்தத்தில் பதிவாக இருக்கிறது. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தியவனாக அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவனுடைய திருமறை அல் குர்ஆனை ஏற்றி அவனால் அனுப்பி வைக்கப்பட்ட தூதர்களை எல்லாம் நம்பி இறுதியாக வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றி வாழ்ந்தால் சுவர்க்கம் உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் எல்லாம் ஈமான் கொண்டு இந்த இஸ்லாத்தை நம்பி இந்த வணக்க வழிமுறைகளை எல்லாம் செய்கிறோம். எதற்காக என்றால் மறுமையிலே பயங்கரமான நரகத்திலே இருந்து நாம் காப்பாற்றப்பட்டு இன்பமான சொர்க்கத்திலே நாங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் இபாதத்துகளை செய்து வருகிறோம். அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆனில் சொல்கிறான், "கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா", உங்களையும் உங்கள் குடும்பத்தவரையும் நரக நெருப்பிலே இருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நரகம் என்பது வக்கூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்தின் எரிபொருட்கள், நரகத்தை பற்ற வைக்கின்ற கொள்ளைகள் மனிதர்களும் கற்களும் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்கிறார்களோ, நபிகளாருக்கு மாறு செய்து வாழ்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் நரகத்தின் இரையாக, நரகத்தின் எரிபொருள்களாக மறுமையில் மாற்றப்படுவார்கள். எனவே அல்லாஹ் சொல்கிறான், உங்களையும் உங்கள் குடும்பத்தோரையும் நரக நெருப்பிலே இருந்து நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை நரகத்திலே இருந்து காப்பாற்றுவது கடமையாகும். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய மனைவியை, நம்முடைய சுற்றத்தார்களை நரக நெருப்பிலே இருந்து காப்பாற்றுவது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையிலே தான்
இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னதற்காக அவர்களை அல்லாஹ் சும்மா விட்டுவிடவில்லை, அவர்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலக்கது ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், இவர்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களையும் நாங்கள் சோதித்திருக்கிறோம். ஃபல்யஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு, ஈமான் கொண்டோம் என்று சொல்லுகிறார்களே அவர்களில் யாரெல்லாம் உண்மையாளர்கள் என்பதையும் அல்லாஹ் அறிந்து கொள்வான். வல்யஅலமன்னல் காதிபீன், ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்பவர்கள் யாரெல்லாம் பொய்யாளர்களாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் பொய்யாக நடிக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் அறிந்து கொள்வான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனின் அல் அன்கபூத் என்ற அத்தியாயத்திலே 1, 2, 3வது வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் உலகத்திலே நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். நீங்கள் சொல்லிவிட்ட அந்த வார்த்தையை நாங்கள் நம்பிவிடுவோம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? இல்லை, உங்களை நாங்கள் சோதிப்போம். நீங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லுகிறீர்களே அதிலே நீங்கள் உண்மையாளர்களாக இருக்கிறீர்களா? என்ன துன்பம் வந்தாலும், என்ன துயரம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பேராபத்து வந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வை கொண்ட நம்பிக்கையிலே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறீர்களா? அசையாமல் திடகாத்திரமாக அதில் இருக்கிறீர்களா என்று நாங்கள் சோதிப்போம். சோதித்து அல்லாஹ் என்ன செய்வானா? உங்களில் உண்மையாளர்கள் யாரு, உங்களில் பொய் சொன்னவர்கள் யாரு என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வான் என்று அல்லாஹ் சூரா அன்கபூத்தில் 1 முதல் 3வது வசனம் வரைக்கும் சொல்லி காட்டுகிறார். அதே போல இன்னும் சொல்லுகிறான் அல்லாஹ், அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுல் ஜன்னah, சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கத்திலே நீங்கள் எல்லாம் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஸலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்தார்களே அந்த மூமின்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றதற்காக என்ன கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார்களோ அது போன்ற துன்ப துயரங்களை நீங்களும் அனுபவிக்காமல் சொர்க்கத்திலே நுழையலாம் என்று எண்ணுகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஸலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் ஈமான் கொண்டதற்காக இந்த இஸ்லாத்தை நம்பியதற்காக எவ்வாறெல்லாம் சோதிக்கப்பட்டார்களோ, எவ்வாறெல்லாம் இந்த உலகத்தில் துன்புறுத்தப்பட்டார்களோ, யார் யாரெல்லாம் ஒடுக்கி வைக்கப்பட்டார்களோ, ஒடுக்கி வைக்கப்பட்டார்களோ, அந்த துன்ப துயரங்களை நீங்களும் அனுபவிக்காமல் சொர்க்கத்திலே நுழையலாம் என்று எண்ணுகிறீர்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமூகம் இந்த இஸ்லாத்தை நம்பியதற்காக, இந்த ஈமானை ஏற்றதற்காக எப்படி துன்புறுத்தப்பட்டார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மஸ்ஸத்துல் பஸா, அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டது, வதர்ரா, அவர்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்பட்டது, வஸுல்சிலு ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை தூதரும் அவரோடு நம்பிக்கை கொண்டிருந்தவர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வரமாட்டாதா என்று கேட்கின்ற அளவுக்கு இஸ்லாத்தை ஏற்காத காபிர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அதாவது அடக்கி வைக்கப்பட்டார்கள். இப்படியான கொடுமை உங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஈமான்தாரிகளுக்கு, இஸ்லாத்தை நம்பியவர்களுக்கு நடந்தது. அந்த துன்பமும் துயரத்தையும் நீங்கள் அனுபவிக்காத வரையிலே சொர்க்கம் நுழையலாம் என்று எண்ணுகிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் பக்ரா, அல் குர்ஆனின் 2வது அத்தியாயம் அல் பக்ராவின் 214வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நமக்கு முன்பு வாழ்ந்த சமூகம் எல்லாம் இந்த ஈமானை, இந்த இஸ்லாத்தை நம்பியதற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்தை முழுமையாக உலகத்திலே கடைபிடித்ததற்காக, இந்த இஸ்லாத்தை நம்பி அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதற்காக உலகத்தில் கடுமையாக அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் தெரியுமா? நபிகளாருடைய காலத்திலே நபிகளாரும் சஹாபாக்களும் இந்த தீனுல் இஸ்லாத்தை கையில் ஏந்தியதற்காக, இந்த மார்க்கத்தை பின்பற்றியதற்காக ரசூலுல்லாஹ் இஸ்லாம் சொல்லுகின்ற காலத்திலே அந்த மக்காவில் வாழ்ந்த காபிர்கள் எல்லாம் இஸ்லாத்தை எதிர்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலப்பகுதியிலே இந்த இஸ்லாத்தை கையிலே ஏந்தி இந்த மக்கள் இந்த மார்க்கத்தை விடமாட்டார்கள். என்ன சோதனை செய்தாலும், என்ன கொடுமை செய்தாலும், என்ன அநியாயம் செய்தாலும், எத்தனை யுத்தங்கள் செய்தாலும் இவர்கள் இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதை விடமாட்டார்கள் என்று கண்ட அந்த காபிர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நபிகளாரையும் நபிகளாரோடு நம்பிக்கை கொண்டிருந்த இறை விசுவாசிகளையும் ஷிஅபே அபீ தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிலே ஒதுக்கி வைத்தார்கள். எங்களோடு சேரக்கூடாது, இந்த முஸ்லிம்களோடு
செய்யக்கூடாது. நம்முடைய பெண்களை அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்க கூடாது. நம்முடைய ஆண்களை அந்த பெண்களுக்கு கல்யாணம் முடித்து கொடுக்க கூடாது. நம்முடைய உணவு வகைகள் எதையும் அவர்களுக்கு கொடுக்க கூடாது. அவர்களோடு வியாபார கொடுக்கல் வாங்கல் எதுவுமே வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த முஸ்லிம்களோடு எந்த உறவு நமக்கு வேண்டாம் என்று இந்த ரசூலுல்லாஹையும் அவர்களோடு இருந்த அந்த முஸ்லிம்களையும் ஷஅபாவித்தால் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிலே ஒதுக்கி முற்றுகையிடப்பட்டு கண்டத்தரையிலே உண்ணுவதற்கு உணவில்லாமல் இலைகளை எல்லாம் சாப்பிடுகின்ற அளவுக்கு அந்த மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று வரலாறுகளிலே நாங்கள் படிக்கிறோம். ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலே படிக்கிறோம். இப்படித்தான் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். இஸ்லாத்தை நம்பியதற்காக, இந்த இஸ்லாத்தை பின்பற்றியதற்காக, இந்த குர்ஆனை பின்பற்றியதற்காக, ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டதற்காக இப்படியெல்லாம் அந்த மக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதை நபிமொழிகளிலே ஆதாரபூர்வமான வரலாறுகளிலே நாங்கள் படிக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் எப்படியெல்லாம் துன்பங்களை அனுபவித்தார்களோ, என்ன கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தார்களோ, அந்த கஷ்டம் துன்பங்களை எல்லாம், அந்த துயரங்களை எல்லாம், கொடுமைகளை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்காமல் சொர்க்க நுழையலாம் என்று எண்ணுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். அதே போன்று அல்லாஹ் சஹீஹுல் புகாரியிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு நபிமொழியை பாருங்கள். 3852வது ஹதீஸ், 3852வது இலக்க ஹதீஸிலே இப்படி சொல்லுகிறார். அன் ஹப்பாபின் ரலியல்லாஹு அன்ஹு يقول أتيت النبي صلى الله عليه وسلم وهو متوسط بردة وهو في ظل الكعبة وقد لقينا من المشركين شدة. அதாவது ஹப்பாப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோடர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு போர்வையை தலையணையாக சுருட்டி வைத்து கஅபாவின் நிலையிலே சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் நிலையிலே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து அமர்ந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, வகத் லதீனா மினல் முஸ்லிகீன ஷித்தா, காபிர்களினால், இந்த இணை வைப்பாளர்களினால் இந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுவதற்காக கொடூரமாக தண்டிக்கப்படுகிறோம். கடுமையான கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம் யா ரசூலல்லாஹ். எனவே நீங்கள் அலா ததுல்லாஹ, அல்லாஹ்விடத்திலே நமக்கு வெற்றி கிடைப்பதற்காக பிரார்த்திக்கலாமே யா ரசூலல்லாஹ். கொடுமையாக தண்டிக்கிறார்கள், கடுமையாக அநியாயம் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு அநியாயம் தெரியுமா? எந்த அளவுக்கு அந்த சஹாபாக்கள் அநியாயம் செய்யப்பட்டார்கள் என்றால் நினைத்து கூட பார்க்க முடியாது கொடூரமான தண்டனைகள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், தாயும் தந்தையும் மகனும். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்தை, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தாய். அவர்கள் இருவருடைய மகன் தான் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த இஸ்லாத்தை நம்பியதற்காக, இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருந்ததற்காக ஒரு வயது போன மூதாட்டி பெண்மணி என்ற சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சற்று காலங்களுக்கு பின்னால் மரணித்து விடுவார்கள். அப்படியான வயது முதிர்ந்த அந்த பெண்மணியை, இஸ்லாத்தின் அந்த தாயை என்ன செய்தார்கள் தெரியுமா? காபிர்கள் வந்து சொல்லுகிறார்கள், சுமையாவே, நீ ஏற்றெடுக்கும் இந்த மார்க்கத்தை விட வேண்டும், இந்த இஸ்லாத்தை நீ விட்டுவிட வேண்டும். பரம்பரையாக இந்த மண்ணிலே நாங்கள் எதை பின்பற்றி வருகிறோமோ அதை நீ பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் உன்னை கொண்டு விடுவோம் என்று சொல்லி சுமையாவை 2 ஒட்டகை மீது அவர்களை இழுத்து கட்டிவிட்டார்கள். 2 ஒட்டகைகளுக்கு நடுவிலே சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வைத்து 2 ஒட்டகைகளிலும் கட்டிவிட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், சுமையாவே, நீ கொண்டிருக்கும் கொள்கையை விட வேண்டும், இந்த மார்க்கத்தை விட்டுவிட வேண்டும், இல்லை என்றால் 2 ஒட்டகை விரட்டி உன்னை கொண்டு விடுவோம் என்று அந்த காபிர்கள் சொன்ன நேரத்திலே சுமையா தயங்கவில்லை. அவர்கள் பெண்மணிதான், தயங்கவில்லை, பயப்படவில்லை. அல்லாஹ்விடத்தில் எனக்கு வெற்றி இருக்கிறது என்று நினைத்த அந்த சுமையா அந்த மார்க்கத்தை கைவிடவில்லை, அந்த மார்க்கத்தோடு இருக்கிறார். உடனடியாக அந்த காபிர்கள் என்ன செய்கிறார்கள்? அம்பை கொண்டு வந்து சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மர்மஸ்தானத்திலே அம்பார் குத்தி அவர்களை கொலை செய்து விடுகிறார்கள். இஸ்லாத்திற்காக முதலாக தன் உயிரை தியாகம் செய்த ஒரு பெண்மணி அந்த சுமையா என்று இஸ்லாமிய வரலாறு நமக்கு பாடம் புகட்டுகிறது. எதற்காக உயிர் கொடுத்தார்கள்? சொத்துக்கா? உறவுக்காகவா? குடும்பத்துக்காகவா? பணத்துக்காகவா? இல்லை. நாளை மறுமையிலே கொடிய நரகத்திலே நான் தண்டிக்கப்படக்கூடாது, அந்த நரக நெருப்புக்கு நான் இரையாக ஆகிவிடக் கூடாது, அந்த நரக நெருப்பின் விறகாக
இஸ்லாத்திற்காக. அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கவலையோடு தாயையும் தந்தையையும் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? படுக்க காட்சியை கம்பியை கொண்டு வந்து அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முதுகிலே குறி சுட்டார்கள். அவர்களுடைய அந்த உடல்கள் எல்லாம் குஷ்டரோகத்தை போன்று சுடப்பட்ட காயங்கள் அவர்களுடைய உடம்பிலே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் அவர்களுடைய உடம்பை மேனியை பார்ப்பார்கள் என்று வரலாற்றிலே சஹீஹான ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இந்த சஹாபாக்கள் இந்த தியாகம்? எதற்காக இப்படி சுடப்பட்டார்கள்? எதற்காக சூடிடப்பட்டார்கள்? எதற்காக கொலை செய்யப்பட்டார்கள் என்றால் இந்த மண்ணிலே படைத்த ரப்புக்காக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ் என்னை படைத்தான், அவனுக்காக நான் வாழுவேன். அவன் இறக்கிய வேதத்தை நான் பின்பற்றுவேன். அவனால் அனுப்பப்பட்ட தூதருடைய கொள்கையை நான் பின்பற்றுவேன் என்று உயிரையும் கொடுத்த அந்த சஹாபாக்களை நினைத்து பாருங்கள். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவித்து விட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அடிமை. அந்த காலத்திலே காபிர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள். காபிர்களுடைய கையிலே அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த இஸ்லாத்தை நம்புகிறார்கள். இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி இஸ்லாத்தை நம்பியதற்காக பிலால் கொடுமைப்படுத்தப்பட்டார். கடுமையாக இந்த மண்ணிலே தண்டிக்கப்பட்டார். எவ்வாறு தண்டிக்கப்பட்டார் தெரியுமா? பாலை வனத்து சுடுமணலிலே வெளிநாடு சென்று வந்தவர்களுக்கு தெரியும். பாலை வனத்திலே விழுகின்ற வெயிலும் அந்த மணலினுடைய சூட்டையும் வெளிநாடு சென்று வந்தவர்களுக்கு தெரியும். அந்த சுட்டு மணலிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆடைகள் எல்லாம் கலட்டப்பட்ட நிலையிலே வெறும் மேனியோடு சுடு மணலிலே உருட்டப்பட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹது அஹது, அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த காபிர்கள் இஸ்லாத்தை நம்பியதற்காக, இந்த மார்க்கத்தை நான் ஏற்றதற்காக, அல்லாஹ்வின் தூதரை நான் பின்பற்றியதற்காக இந்த கொடியவர்கள் செய்த அநியாயம். அந்த அநியாயத்தின் நேரத்திலே அந்த காபிர்களுக்கு அகது என்று சொல்லும் வார்த்தை மிக பெரும் ஒரு பயங்கரமான வார்த்தையாக இருந்தது. அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுவதை போன்று அந்த மக்களை கோபமூட்டக்கூடிய ஒரு வசனம் வேறு எதுவும் இருக்கவில்லை. அந்த காபிர்களிடத்திலே அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னால் மிக கடுமையாக அவர்கள் கோபப்படுவார்கள். அதனால் நான் என்ன செய்தேன்? என்னை சுடு மணலிலே அவர்கள் உருட்டுகின்ற பொழுது நான் அவர்களை கோபமூட்டுகின்ற அந்த வார்த்தையான அல்லாஹ் ஒருவன் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தேன் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். என்றால் எப்படியான சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்காக இந்த மண்ணிலே எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? இந்த மண்ணிலே அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக என்று அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? சுடப்பட்டும், கொலை செய்யப்பட்டும், சுடு மணலிலே உருட்டப்பட்டும் அல்லாஹ் என்கின்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் அவர்கள் சொல்லவில்லையே. சொத்துக்காக கொல்லப்பட்டார்களா? உடைமைகளுக்காக கொல்லப்பட்டார்களா? மார்க்கத்துக்காகத்தானே கொல்லப்பட்டார்கள்? அவர்களை சிந்தியுங்களேன். நம்மிடத்தில் அந்த பற்று இருக்கிறதா? நம்மிடத்தில் அந்த ஆர்வம் இருக்கிறதா? நாளை மறுமையிலே இந்த நரக நெருப்பிலே நான் விடக்கூடாது, என் பிள்ளைகள் அதிலே அந்த நெருப்பிலே எரிக்கப்படக்கூடாது என்று ஆசைப்படுகின்ற நம்மிடத்தில் அந்த தியாகம் இருக்கிறதா? அல்லாஹ் சொல்லுகிறானே, அவர்கள் செய்த தியாகம் உங்களிடத்தில் இல்லாவிட்டால் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சூரா பக்ராவின் 214வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறானே. சிந்தியுங்களேன் சகோதரர்களே. அப்ப கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இவ்வளவு கொடுமையை அனுபவித்து விட்டு கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விற்கு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, கடுமையாக காபிர்கள் தண்டிக்கிறார்கள், கடும் கஷ்டங்களை எல்லாம் அவர்களிடத்தில் அனுபவித்து விட்டோம், நமக்கு வெற்றி கிடைப்பதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்களேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் முஹம்மதுன் மஜ்ஹூ தன்னுடைய முகத்தில் எல்லாம் சௌந்து விட்டது. ரசூலுல்லாஹ்வை கபாப் ரலியல்லாஹு அன்ஹு வார்த்தையை கேட்டவுடன் ரசூலுல்லாஹ் ஆத்திரத்தினால் முகமெல்லாம் சௌந்து விட எழுந்து உட்கார்ந்து சொல்லுகிறார்கள், கபாவே, லகத் கான மன் கபலக்கும் யம்ஷது பி மஷாத்தில் ஹதீதி மா தூன இலாமிஹி மின் லஹமின் அவஸபின். கபாவே, உங்களுக்கு முன்பு வாழ்ந்த அந்த மக்கள், உங்களுக்கு முன்பு இந்த இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்த அந்த மக்களும் கொடுமை செய்யப்பட்டார்கள். எப்படி கொடுமை செய்யப்பட்டார்கள் தெரியுமா? இஸ்லாத்தை நம்பியதற்காக, இந்த மார்க்கத்தை சரியான முறையிலே பின்பற்றியதற்காக அவர்கள் கொண்டு வரப்பட்டு ஆணிகளால் செய்யப்பட்ட சீப்புகளால், நாங்கள் குப்பவாரி என்று சொல்லுவோமே, அது போன்று
குதிகால் வரைக்கும் அவர்கள் வாரப்படுவார்கள். அவர்களுடைய தோள்களும் சதையும் கிழிந்து எலும்புகளை அந்த ஆணைகள் கிழித்துக் கொண்டு வரும். அப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றியதற்காக அவர்கள் உலகிலே கொடுமை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், ஆனால் இந்த கொடுமைகள் எல்லாம், இந்த தண்டனைகள் எல்லாம் இந்த மார்க்கத்தை அவர்கள் விட்டு ஓடவில்லை, இதனால் இந்த மார்க்கத்தை அவர்கள் விட்டு விடவில்லை என்று சொல்லிவிட்டு இன்னும் சொல்லுகிறார்கள், கபாவே வயூலாவுல் மின்சார் அலா மஃதத் ரஸிஹி, அந்த இஸ்லாத்தை நம்பியதற்காக, சரியான மார்க்கத்தை பின்பற்றியதற்காக அவர்களுடைய தலையிலே கோடானியை கொண்டு வந்து வைத்து 2 துண்டாக பிளந்து விடுவார்கள். மாயசிக்குவதாய் கண்டீனி, இந்த கொடுமைகள் எல்லாம் கண்டு அவர்கள் மார்க்கத்தை விட்டு ஓடவில்லை, உறுதியாக இருந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், கப்பாவே வல் யுதிம்மன்னல்லாஹு ஹாதல் அம்ர ஹத்தா யஸீர ராகிபு மின் சன்ஆ இலா ஹதரமௌத். இப்படி கொடுமையான ஒரு காலம் இருக்கிறது, இப்படி துன்பப்படுகின்ற ஒரு காலம் நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாத்தை எப்படி வைப்பான் தெரியுமா? ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இந்த தீனுல் இஸ்லாம் எப்படி இருக்கும்? இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி விடுவான் இந்த மண்ணிலே. அந்த காலத்திலே ஹதரமௌத் என்ற இடத்திலே இருந்து ஒரு மனிதன் சன்ஆ என்ற இடத்திலே இருந்து ஹதரமௌத் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திற்கு செல்லுவான். எந்த விதமான யாருக்கும் இந்த அச்சமும் இருக்காது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அவன் பயப்பட மாட்டான். அப்படி ஒரு சுமூக நிலை இந்த உலகத்திலே தோன்றும். அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் வளர்ந்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பு சகோதரர்களே, மார்க்கத்தை யாராலையாவது புரிதோடு புதைக்க முடியுமா? நாம் நினைப்பது போன்று ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்களை ஒழித்து விட முடியுமா? அழித்து விட முடியுமா? 4 பேர்களை செல்ல வேண்டாம், மார்க்கத்தை படிக்க வேண்டாம், சரியான கொள்கை வர வேண்டாம், அது ஊரை குழப்பிவிடும் என்று சொல்லிவிட்டால் மார்க்கம் மூண்டு விடுமா? அணைந்து விடுமா? சத்தியம் முடிந்து விடுமா? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த காபிர்கள், அந்த இணை வைப்பாளர்கள் அவர்களுடைய வாய்களால் ஊதி இந்த மார்க்கத்தை அணைக்க நினைக்கிறார்கள். ஆனால் அணைக்க முடியாது. அல்லாஹ் முத்திம்மு நூரஹு, அல்லாஹ் அவருடைய ஒளியை இந்த மண்ணிலே பரப்பிக் கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லுகிறார். எந்த ஒரு மனிதனாலும், எந்த ஒரு சக்தியினாலும் இந்த உலகத்திலே மார்க்கத்தை ஒழிக்க முடியாது. அவர்கள் வாயினால் ஊதி அணைக்க பார்க்கிறார்கள். அல்லாஹ் முத்திம்மு நூரஹு, அல்லாஹ் அவருடைய மார்க்கத்தை இந்த மண்ணிலே பரப்பிக் கொண்டே இருப்பான். பலவு கரிகள் முஸ்லிம்கள் இணை வைப்பாளர்கள் அதை வெறுத்தாலும் கூட என்று அல்லாஹ் அல் குர்ஆன் அடித்து சொல்லுகிறான். நிச்சயமாக இந்த மார்க்கம் மண்ணிலே பரவித்தானாகும், யாராலும் தடுக்க முடியாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், வைதா கீனலகும் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹ் ரஅய்தல் முனாஃபிகீன யசுத்தூன அன்க சுதூதா. நபியே, அல்லாஹ் இறக்கி வைத்த மார்க்கத்தை படிப்போம் வாருங்கள் என்று அவர்களை அழைக்கப்பட்டால் அங்கு செல்ல வேண்டாம் என்று தடுக்கின்ற முனாஃபிக்குகளை இந்த மண்ணிலே நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் திருமறை வாக்கியத்தில் என்ன சொல்லுகிறான்? வைதா, அதாவது வைதா கீனலகும் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை படிப்போம் விளங்குவோம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் ரஅய்தல் முனாஃபிகீன யசுத்தூன அன்க சுதூரா, அந்த நபியிடம் அந்த மார்க்கத்தை படிப்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டாம் என்று தடை செய்கின்ற கொடிய முனாஃபிக்குகளை, நயவஞ்சகர்களையும் நபியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறார். எனவே யாராலும் மார்க்கத்தை தடை செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அணைக்க முடியாது. அல்லாஹ் அந்த மார்க்கத்தை யாரை கொண்டாவது வளர்த்துக் கொண்டிருப்பான். எனவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வை பயப்படுவோம். அல்லாஹ் சொல்கிறான், யஹ்சபூன அன்னஹும் யஹ்சினூன சுன்னா, இத்தனை வேலைகளையும் செய்துவிட்டு அவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் நல்லதை தான் செய்கிறோம் என்று எண்ணுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் சூரா கஹஃப் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யஹ்சபூன அன்னஹும் யஹ்சினூன சுன்னா, நாங்கள் எல்லாம் நல்லதை தான் செய்கிறோம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்பு சகோதரர்களே, சிந்தியுங்கள். நமக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அல்லாஹ் இறக்கி வைத்த வேதம் பொய்யாகுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மண்ணிலே வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு துயரப்பட்டு, இவ்வளவு கொடுமைகள் பட்டு, தன்னோடு தோளோடு தோள் நின்ற சஹாபாக்களின் உயிர்களை எல்லாம் இழந்து இந்த மார்க்கத்தை நம்முடைய கையிலே தந்திருக்கிறார்கள் என்றால் அந்த மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்க முடியுமா? மறைக்க முடியுமா? மறுக்க முடியுமா? சிந்தியுங்கள். ஃபஅக்குல் கௌலிஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சுஹைல் பின் சினான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தார்.
இவர் ஒரு வயது போன ஒரு தள்ளாத வயதை உடைய ஒரு கிழவராக இருந்தார். இந்த நபித்தோழரும் இன்னும் சில சகாபாக்களும் மக்காவிலே காபிர்களினால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். நபிகளாரும் ஏனைய சகாபாக்களும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போய்விட்டார்கள். அந்த நேரத்தில் இந்த சுஹைப் இப்னு சினான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரும் இன்னும் சில மூமின்களும் மக்காவில் காபிர்களின் கையிலே சிக்குண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் மற்றைய அந்த சஹாபாக்களையும் கடுமையாக துன்புறுத்தினார்கள், கடுமையாக வேதனை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு சென்று விட்டார்கள். அவர்களோடு இருந்த சக மூமினான் நண்பர்கள் எல்லாம் மக்காவுக்கு மதீனாவுக்கு சென்று விட்டார்கள். இந்த சில சஹாபாக்கள் காபிர்களின் கையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள். கடுமையாக தண்டித்தார்கள், வேதனை செய்தார்கள் இஸ்லாத்தை நம்பியதற்காக. அந்த வேதனைகள் தாங்க முடியாத அந்த வயது போன சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காபிர்களிடத்தில் இப்படி சொல்லுகிறார்கள்: ஃபஹல்லக்கும் அன் தஃபுது மாலி வ ததருனி வ தீனி. அந்த காபிர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், வேதனை தாங்க முடியாமல், தொந்தரவு தாங்க முடியாமல் இந்த வயது முதிர்ந்த இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் சொத்துக்கு சொந்தக்காரர், மிக பெரும் பணக்காரர். அவர் சொல்லுகிறார், என்னுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், என்னையும் என் மார்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரோடு செல்வதற்கு என்னையும் என் மார்க்கத்தையும் விட்டு விடுகிறேன் என்று கேட்கிறார். சிந்தித்து பார்க்க சொல்றது, வயது போன மனிதன் தள்ளாத காலத்திலே பெரும் சொத்துக்கு சொந்தக்காரன் என்ன சொல்லுகிறார்? என்னை இப்படி கொடுமைப்படுத்துகிறீர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்பியதற்காக அநியாயம் செய்கிறீர்களே, என்னுடைய சொத்துக்களை எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள், காலாகாலமாக நான் உழைத்த பொருளாதாரம் எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள், என்னையும் என் மார்க்கத்தையும் விட்டு விடுகிறேன் என்று கெஞ்சுகிறார் அந்த மனிதர். அப்பொழுது அந்த காபிர்கள் சொத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவரை விட்டு விடுகிறார்கள். இந்த நபித்தோழர் என்ன செய்கிறார்? சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவுக்கு ஒரு ஒட்டகையில் ஏறி வருகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹ் இருந்த இடத்தை அடைகின்ற பொழுது அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் வந்து அந்த சஹாபியிடத்திலே சுஹைபிடத்திலே சொல்லுகிறார்கள், சுஹைபே, உன்னை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் திருமறை வாக்கியம் விளக்கி இருக்கிறான். உன்னுடைய வியாபாரத்தை அல்லாஹ் ஏற்றுவிட்டான். என்ன வியாபாரம் என்று சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். வமினன் நாஸி மன் யஸ்தரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ். மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக தன்னையே அர்ப்பணம் செய்து விட்டார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சுஹைபே, உங்களை பற்றி அல்லாஹ் திருமறையில் புகழ்ந்து கூறுகிறார் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அப்படியான நபித்தோழர்கள், சொத்தை எல்லாம் வைத்துக்கள், உடைமை எல்லாம் வைத்துக்கள், என்னை மார்க்கத்தோடு வாழவிடு என்று கெஞ்சியவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு என்னை வாழவிடு என்று கெஞ்சியவர்கள், கதறியவர்கள் அந்த சஹாபாக்கள். நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? மார்க்கத்தை பின்பற்றினால் மற்றவர்கள் நம்மோடு வியாபாரம் செய்ய மாட்டார்கள் அச்சம். நாம் சரியான கொள்கையில் இருந்தால் என் பெற்றோர்கள் என்னை ஒதுக்கி விடுவார்களோ என்று பயம். என்னுடைய ஊர் ஜமாத்தினர் என்னை விரட்டி விடுவார்களோ என்று நமக்கு அச்சம். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற வசனத்தை கேளுங்களேன். குல் இன் கான ஆபாவுக்கும் அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலின் தரத்துமூஹா வ திஜாரத்தன் தக்ஷவுன கஸாதஹா வ மசாகின் தர்தவுனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதிய அல்லாஹு பிஅம்ரி வல்லாஹு லா யஹ்தில் கௌம ஸாலிமீன். ஃபாஸிகீன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபியே, அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய ஆண் மக்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவியர்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், நீங்கள் சம்பாதித்த உங்களுடைய பொருளாதாரம், சொத்துகள் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் பயப்படுகின்ற உங்களுடைய வியாபாரங்கள், இவைகளான நீங்கள் திருப்தி அடைகின்ற உங்களுடைய வீடு வாசல்கள், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும் இந்த சொத்துக்கள் எல்லாம், இந்த குடும்பங்கள் எல்லாம் உங்களுக்கு பெரிதாக தென்பட்டால், உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக தென்பட்டால், அல்லாஹ்வின் கட்டளை வரும் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் இந்த பாவிகளுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனின் தௌபா என்ற அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் சொல்லுகிறார். அன்பு சகோதரர்களே, குடும்பமா மார்க்கமா என்று வந்தால் மார்க்கம் தான் நமக்கு பெருமை.
நிச்சயமாக அல்லாஹ் இந்த பாவிகளுக்கு வழிகாட்ட மாட்டான் என்று சொல்லுகிறானே, சிந்தியுங்களே. எனவே அன்பு சகோதரர்களே, இப்படி பயங்கரமாக அல்லாஹ் சொல்லுகின்ற எத்தனையோ வசனங்கள் திருமறையில் இருக்கிறது. எனவே லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பெரும் அறிஞர் தன்னுடைய மகனை எடுத்து உபதேசம் செய்கின்ற பொழுது சொன்ன வாக்கியத்தை அல்லாஹ் திருமறை அல்-குர்ஆன் லுக்மான் என்ற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். தன் மகனை அழைத்து சொல்லுகிறார், மகனே, யா புனைய அகிமிஸ் ஸலாத், நீ தொழுகையை நிலைநாட்டு, வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹி அனில் முன்கர், மக்கள் மத்தியிலே நன்மையை நீ சொல்லு, தீமையை அவர்களிடத்தில் இருந்து நீ தடுத்து விடு. வஸ்பிர் அலா மா அஸாபக், நீ சத்தியத்தை சொல்லி தீமையை தடுக்கின்ற பொழுது உனக்கு கொடுமைகள் அவர்களால் வரும், அவர்களிடமிருந்து உனக்கு துன்பங்கள் வரும், அவர்களால் நீ கொடுமைப்படுத்தப்படுவாய். வஸ்பிர், அதிலே நீ பொறுமையாக இருந்து கொள். இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு ஓடிவிடாதே, இந்த உபதேசத்தை விட்டுவிட்டு நீ வழிதவறி சென்று விடாதே. என்ன கொடுமை வந்தாலும் நீ பொறுமையாக இருந்து கொள் என்று சொல்லிவிட்டு இன்னதாலிக்கு நீ நாசிமின் போர், அப்படி நீ நடந்து கொள்வதுதான் காரியங்களில் எல்லாம் விடயங்களில் எல்லாம் மிக உறுதியான விடயமாகும் என்று லுக்மான் என்ற அறிஞர் தன் மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் திருமறை அல்-குர்ஆனின் சூரா லுக்மானின் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பு சகோதரர்களே, மார்க்கம் என்பது யாருக்கும் சொந்தம் கிடையாது. அது அல்லாஹ் எனக்கு வைத்த மார்க்கம். இந்த மண்ணிலே அந்த மார்க்கம் சரியான முறையிலே அது நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்கள் இந்த மண்ணிலே பின்பற்றப்பட வேண்டும். அதை எதிர்ப்பதற்கோ அதை ஒடுக்குவதற்கோ எந்த ஒரு சக்திக்கும் முடியாது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்பு சகோதரர்களே, நம்முடைய கரங்களால் அந்த மார்க்கத்தை நாங்கள் அழித்து விடக்கூடாது. மறுமை நாளையிலே நரக நெருப்பிலே இருந்து என்னை காப்பதற்கு யாரும் இல்லையா என்று கதறுகின்ற ஒரு நாள் நமக்கு வரும். மனைவியோ மக்களோ பிள்ளைகளோ சொத்துகளோ நமக்கு பிரயோசனம் தராத ஒரு நாள் மறுமை என்று ஒரு நாள் வரும். எனவே அந்த நாளை பயந்து அல்லாஹ்வுடைய தீனை, இந்த குர்ஆனை, இந்த ஹதீஸை, இந்த சுன்னாவை இந்த மண்ணிலே பரப்புவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வோம். அல்லாஹ் நம் அனைவருடைய இபாதத்துகளை ஒப்புக்கொண்டு நம்முடைய நல்ல எண்ணங்களை கபூல் செய்து கொண்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய பாவத்தை மன்னித்து நம் அனைவரையும் ஃபிர்தௌஸ் அலா என்ற உயர்தரமான சுவனமதியிலே குடியிருத்தாண்டவர்களாக என்று கேட்டு விடைபெறுகிறேன்.